இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்களாம் கமெண்ட் செக்ஷனில் வந்து கதற போகிறீங்க. தாத்தா வராரு, கதற விட போகிறாரு, ஆயா வராங்க, கதற விட போகிறாங்க. ஹலோ, நான் ஆயாலாம் இல்லை. என்னடா சொல்கிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து தேங்க்யூ அக்கா அப்படின்னு கதறுவீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. பிகாஸ் நான் உங்களுக்காக ஹை அண்ட் மேக்கப்புக்கு அஃபோர்டபுள் டூப் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். இவன் பைத்தியமா இல்லை தெளிவாக இருக்கிறானே கண்டுபிடிக்க முடியலையே. ஸோ பேசிக்கலி உங்களோட 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய் இதெல்லாம் நான் சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணி உங்கள்கிட்டயே கொடுக்க போகிறேன். அப்படின்னா நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்வீங்க தானே? அதுதான் சொன்னேன். ஐயோ, இது நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ கமெண்ட்டில் நீங்கள் தேங்க்யூ சொல்கிறதுக்கு கைமாறாக ஒரு விஷயம் எனக்கு பண்ண போகிறீங்க. அது என்னங்கிறது வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்டில் எல்லாத்தையும் நடுவில் கூட சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் த ஃபேஸில் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸும், இன்னொன்று சைடில் வந்து ஹை அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது சொல்லுங்கள்? ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு எது அஃபோர்டபுள் சைடு எது ஹை அண்ட் சைடுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சு 346 minutes later. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர் பேஸ். நம்ம பேஸுக்கு வந்து ப்ரைமர் போட வேண்டியது அவசியம். ஸோ ஹை அண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டோட ப்ரொஃபஷனல்ஸ் இருக்குது. அண்ட் அஃபோர்டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பட்டுன்னெல்லாம் ரிவீல் பண்ணாமல் நம்ம ஒரு கவுண்ட் டவுனில் போகலாமா? அவன் இன்னும் திருந்தலாமாமா. நான் வந்து 3 சொல்லுவேனா, நீங்கள் 2 சொல்வீங்களா, அப்புறம் நான் 1 சொல்லுவேனா, அப்புறம் நம்ம ரிவீல் பண்ணுவோமா? இது தேவையில்லாத வேலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்களா? அஃபோர்டபுள் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸோட இந்த ப்ளூ கலர் ப்ரைமர், ஓகேங்களா? சேம் ஆல்மோஸ்ட் சைஸு கலர் எல்லாமே சிமிலர் தான். இன்சைட்டில் வந்து ஆல்ரெடி இவங்களோட பச்சை கலர் வேரியன்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இன்சைட் வந்து ஆல்ரெடி ஒரு பச்சை கலரில் ஒரு டூப் போட்டாங்க. இப்போ வந்து ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் டூப். அண்ட் இதோட ஃபார்முலா, டெக்ஸ்சர், போர் ஃபில்லிங் ப்ராப்பர்ட்டி, ஹைட்ரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு எம்எல்லும் கோல்டுங்க. இவ்வளோ எம்எல் வேஸ்ட் பண்ணிட்டேன், மனசு வலிக்குது. லைக்கு போட்டு விட்ருங்க, என்னால் முடியலடா சாரி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டோட ப்ரொஃபஷனல் அண்ட் இது வந்து உங்களுக்கு இன்சைட்டோடது. ஸோ கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பிளெண்ட் பண்ணால் ரெண்டுமே வந்து ஸ்கின்குள்ளே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் போகிறது. அண்ட் என்னென்னா டெக்ஸ்சர் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் பெனிஃபிட்டோடது கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா திக்காக இருக்கும், ஓகேங்களா? பட் பிளெண்ட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அண்ட் போர் ஃபில்லிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே அழகாக பண்ணுது. அண்ட் ஹைட்ரேட்டிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சூப்பராக ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. அண்ட் மேக்கப் அது மேலே வந்து உட்கார்றதுமே அழகாக உட்காருது. ஸோ ஒரு ப்ரைமருக்கு வந்து 1500 ரூபா போடணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி கொள்ளலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன். இதுக்கு டூப் பார்த்தீங்கன்னா கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா. ஏன்னா நான் 2 ஆப்ஷன் வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூடியூபர்ஸ் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு மேக்கப் ஜங்கி நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்ப்பீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் மேக்கப்புக்கு டூப்பு மேப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு தெரியாத ஒரு டூப்பை நான் எடுத்துகிட்டு வரேன். நைக்காவோட ஸ்கின் ஷீல்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லிட்ரலாக உங்களுக்கு கொஞ்சம் மேட் ஃபினிஷ் தருது, உங்களுக்கு மீடியம் கவரேஜாக இருக்குது, பிளெண்டிங் எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது. அண்ட் ஷேடுமே வந்து இது ரெண்டும் சேம் தான். ஆக்சுவலாக இது NC47 அண்ட் இது வந்து நைக்கா ஸ்கின் ஷீல்டில் மேப்பிள்னு நினைக்கிறேன், மிஸ்டிக் மேப்பிள் அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் மேக்கப் போடும்போது ஒரு சைட் கொஞ்சம் பிரைட்டராகவும் ஒரு சைட் டார்க்கராகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து ஆக்சிடைஸ் ஆனோன்னா டார்க் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ ஆக்சிடைஸ் ஆனோன்னா ரெண்டுமே சிமிலர் ஷேட் தான். அண்ட் இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் மேக்கப் போடும்போது எனக்கு லைட்டிங் வந்து ஒரு சைட் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு சைட் கம்மியாகவும் இருந்தது. அதாவது மேக் சைடில் கொஞ்சம் லைட்டிங் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் பிரைட்டாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து ஈவனாக இருக்குது. அண்ட் நீங்கள் 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அதுதான் ஷேடுமே வந்து ஆல்மோஸ்ட்ங்கிறதோட 98% சேம் ஷேட் தான். NC47 இஸ் ஈக்குவல் டு மிஸ்டிக் மேப்பிள் இன் நைக்கா. கரெக்ட் தான். அடுத்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஏக்கா ஃபிட் மீ பற்றி பேசலையாங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ ஃபிட் மீயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேடும் உங்களுக்கு மேக்கோட ஷேடும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். லைக் இது வந்து 340 கேப்பச்சினோ, ஓகேங்களா? அண்ட் இது வந்து NC47 ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதுவுமே உங்களுக்கு ஃபினிஷ் வந்து லைக் மேட்டாக இருக்கும் அண்ட் கவரேஜ் வந்து மீடியமாக இருக்கும். பட் ரெண்டுமே வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் ஹை கவரேஜ்க்கு பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு என்ன, ஸோ பேசிக்கலி என்னென்னா இது மூணுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் அண்ட் ஃபார்முலா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் வந்து இது ரெண்டுத்தை விட கொஞ்சோண்டு
ஃபினிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூதராக இருக்குது. உங்களுக்கு அது மேஜராக ஆனால் வெளியே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மேக்கப் பைத்தியம் இல்லாட்டி மேக்கப் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஜீவன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸில் மிரரை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். மற்றபடி மேக்கப் வந்து நார்மலாக போட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸே தெரியாது. அடுத்து வி ஹேவ் கன்சீலர். ஃபார் கன்சீலர் ஹை எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட ஃபார் ஃபில்டர் கன்சீலர் அண்ட் டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர். இது ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டூப். ஓகேங்களா? ஏக்கோ அஃபோர்டபுள் டூப்புன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வரேன். ஸோ இது ரெண்டுமே வந்து அக்கா தங்கச்சி மாதிரியா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து டூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணா திரும்பவும் 2 லட்டு தின்ன ஆசையா. ஸோ இதுக்கு டூப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரெண்டுத்துக்குமே டூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லாரியல் இன்ஃபாலிபிளோட இந்த ஃபுல்வேர் கன்சீலர். அதே மாதிரி ஹை இன் கவரேஜ் க்ரீமியாக இருக்குது அண்ட் பிளெண்டிங்குமே வந்து சிமிலராக இருக்குது. எல்லாமே அதே மாதிரி தான் மேட் ஃபினிஷ் கொடுக்குது. பட் இது என்னென்னா எக்ஸ்ட்ரா மேட், கொஞ்சம் அதை விட இது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மேட்டாக இருக்கும். மற்றபடி பக்கா டூப் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஒரு 700 rupees வருதுன்னு நினைக்கிறேன் இன்னைய காலகட்டத்துக்கு. இதே இது கொரோனாவுக்கு முன்னாடினா 500 ரூபா வரும். ஸோ பேசிக்கலி மேக்கப் ரேட்லாம் ஏற்றிட்டாங்க. அந்த துக்கத்தை வேற கிளறிட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. 2900 இருந்த ஃபவுண்டேஷனை 3650 ரூபாய் ஆக்கிட்டான். 500 இருந்த கன்சீலரை 800 ஆக்கிட்டான். சீரியஸ்லி 20 to 30% வந்து ப்ரைஸ் ஏறி இருக்கு. வரும் காலகட்டம் ரொம்ப மோசமாக உள்ளது போல் தெரிகிறது. அப்புறமா எல்லாத்தோட விலைவாசியும் ஏறிக்கிட்டே போகுது. எதை நோக்கி போகிறோம் தெரியல. Much later. ஓகே, பேக் டு தி கண்டென்ட். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு அரௌண்ட் 700 சம்திங் இப்போதைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. பட் இதுவுமே வந்து அஃபோர்டபுள் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நமக்கு ஒரு அஃபோர்டபுள் வேணும்ல, அப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் கன்சீலர். ஸோ இதுவுமே உங்களுக்கு லிட்ரலாக அதே கைண்ட் ஆஃப் ஃபார்முலா தான். ஓகேங்களா? அந்த க்ரீமியாக இருக்கிறது, மேட்டாக இருக்கிறது, பிளெண்டிங் எல்லாமே. பட் என்னென்னா கவரேஜ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், இல்லாட்டி மீடியம் கவரேஜ் அந்த மாதிரி சொல்லலாம். பட் அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஹை கவரேஜாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அதுக்கு வந்து கொஞ்சம் கவரேஜ் கம்மியாக இருந்து அஃபோர்டபுளாக இருந்தால் ஓகேனா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலாக இது பிடிக்கும் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பவுடர்ஸ். அண்ட் லூஸ் பவுடருக்கு வி ஹேவ் ஹூடா பியூட்டியோட ஈஸி பேக் பவுடர் அண்ட் அதோட டூப் வந்து பார்த்தீங்கன்னா மேப்ளின் ஃபிட் மீயோட பவுடர். ஸோ பேசிக்கலி இந்த 2 ஷேடுமே டிஃப்ரெண்ட். இது வந்து குனாஃபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வார்ம் டோனில் ஒரு பனானா ஷேட் பவுடர் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம். அதுவும் ஃபார் டீப்பர் ஸ்கின் டோன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் டீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட்டிங் ஷேட். எனக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கும், நல்ல மேட் ஃபினிஷ். ஓகேங்களா? நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் யூ வில் ஹேட் திஸ் பவுடர், பட் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் யூ வில் லவ் திஸ் பவுடர். அந்த மாதிரி அதுவுமே நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த பவுடர்ஸ் வந்து, அதாவது ரெண்டுமே ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டை ஹேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறேனே, எனக்குமே ஸ்டார்டிங்கில் பெருசாக இது ரெண்டுமே பிடிக்கல. பட் இப்போ வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு மேக்கப் ஜங்கி, நீங்கள் யூஸ் டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் அனதர் ஃபவுண்டேஷன். இது வந்து டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே ஃபவுண்டேஷன். ஸோ பீப்புள் ஹூ நோ மீ நோஸ் ஹவ் மச் ஐ லவ் திஸ் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு வந்து பாண்ட் திஸ் வே, அதாவது நீங்கள் பிறக்கும் போதே அப்படியே ஃப்ளாலஸ் ஸ்கின்னோட பிறந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் உருவாக்கப்பட்ட ஃபவுண்டேஷன். ஸோ இதுக்கு ஒரு அஃபோர்டபுள் டூப் நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். சேம் டு சேம் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, ரொம்ப திக்காகவும் கிடையாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் நடுக்காக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கவரேஜ் மீடியம் டு ஹை கவரேஜில் இருக்கும். பிளெண்டிங் ஃபினிஷ் எல்லாமே அதே மாதிரி. இது வந்து உங்களுக்கு என்ன தான் ஆல் டே மேட்டுன்னு போட்டிருந்தாலும் ஃபினிஷ் வந்து கைண்ட் ஆஃப் செமி மேட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாட்டின்னா இதுவுமே கைண்ட் ஆஃப் சாட்டின் தான். ஓகேங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. ஸோ அஃபோர்டபுளில் வந்து யூ கேன் ட்ரை திஸ் நைக்கா ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி ஹை எண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேசிக்கலி பிஎஸ்சிக்கு டூப் கிடையாது, பிஎஸ்சி தான் ஒரு ஹை எண்டுக்கு டூப்பு. நீ அப்படி வரியா? அந்த ஹை எண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ட்டோட ஷேப் டேப் கன்சீலர். நான் அதை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக அதோட ஃபார்முலா, லைக் க்ரீமியாக இருக்கிறது, ஹை கவரேஜாக இருக்கிறது, ஈஸியாக பிளெண்ட் ஆகிறது எல்லாமே இதில் நான் வந்து பார்த்தேன். ஸோ நீங்கள் டார்ட்டோட ஷேப் டேப்புக்கு வந்து டூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் ரெடி லிக்விட் கன்சீலர் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் டார்ட்டோட ஷேப் டேப்புக்கு வந்து இந்த லாரியலோட இன்ஃபாலிபிள் வந்து டூப்பும்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஃபோட கேமோ கன்சீலர் வந்து டூப்பும்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, ஆஸ் ஆஃப் நோ இது ரெண்டும் தான். இது ரெண்டும் டூப்பான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நொன்னு தான் சொல்லுவேன்.
இது வந்து பர்ஃபெக்ட் டூப். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஃபோட கேமோ கன்சீலரும் சரி, லாரியலோட இன்ஃபாலிபிள் அந்த கன்சீலருமே சரி உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி மேட் ஃபினிஷ் கொடுக்கும். பட் டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி செமி மேட் அந்த மாதிரி ஃபினிஷ் தான் வந்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபினிஷ் வந்து இது தருது. ஸோ இது வந்து டார்ட்டுக்கு பர்ஃபெக்ட் டூப்னு சொல்லுவேன். அது ரெண்டுத்தையும் சொல்ல மாட்டேன். அடுத்து வந்து Too Facedோட பெட்டர் தென் செக்ஸ் மஸ்காரா. இது இவ்வளோ கேவலமான கண்டிஷனில் இருக்குன்னு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அடித்து யூஸ் பண்ணதில் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. இதுக்கு டூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க. பட் நானும் சொல்லுவீங்க அப்படின்னா தாங்க வீடியோவில் கொஞ்சம் கண்டென்ட் வரும். ஸோ டூப் வந்து பார்த்தீங்கன்னா லாரியல்லேருந்து லேஷ் பாரடைஸ். அண்ட் இது வந்து அஃபோர்டபுளானு கேட்டிங்கன்னா அகெயின் ஒரு மஸ்காராக்கு நம்ம அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. இதுவுமே உங்களுக்கு 700 சம்திங் வரும். அடுத்து இன்னொன்று மஸ்காரா ஆப்ஷனும் வச்சுருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுள். பட் அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் எப்படி டூப்புன்னு பார்த்துடலாம். லைக் வாண்ட், come on you can do it. அப்பா ரெண்டுத்தோட வாண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக இருக்கும். அதே மாதிரி குண்டான ஒரு வாண்ட் இருக்கும். அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டரலாக ஃபால்ஸ் லேஷ் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் தரும். உங்களோட லேஷஸை பயங்கர டென்ஸாக திக்காக வந்து காட்டும். உங்களுக்கு லேஷே கிடையாது அப்படின்னா கூட உங்களுக்கு லேஷ் இருக்கிற மாதிரி கொண்டு வந்து காட்டிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மஸ்காரா. ஸோ ஃபெராரோஷியோட மஸ்காரா டியூவல் எண்டட். இது டூப் கிடையாது, இது வந்து ஹை எண்டு. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கனிங் அண்ட் இன்னொன்று சைடு வந்து பார்த்திங்கன்னா லென்தனிங். அதாவது ஒரு சைடு லென்த் கொடுக்கும், இன்னொன்று சைடு வந்து வால்யூம் கொடுக்கும். அண்ட் இதுக்கு டூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா. இதுவுமே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு இருக்கும். இது வந்து வாண்ட் சிமிலராக இருக்காது. பட் ரெண்டுமே ஒரே வேலையை தான் உங்களுக்கு செய்ய போகுது. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லேஷ் அழகாக லிஃப்ட் பண்ண போகுது. அண்ட் கொஞ்சம் லென்த் தரப்போகுது. அண்ட் டென்சிட்டி தாறுமாறாக தரப்போகிறது. இதுவுமே லிட்டரலாக உங்களுக்கு லேஷே இல்லைனா கூட ஒரு நேச்சுரல் லுக்கிங் ஃபால்ஸ் லேஷ் வச்சா எப்படி இருக்கும், இல்லைனா வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய டென்ஸான லேஷஸ் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு மஸ்காரா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த Too Facedம் ஹையாக தான் இருக்குது, லாரியலும் ஹையாக தான் இருக்குது, ஃபெராரோச்சியும் ஹையாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்காங்க நம்ம மார்ஸ் மச்சான். இந்த வந்து நான் சொல்லலைங்க, என்னோட செல்ஃப் க்ரூமிங் ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்த வார்த்தை. ஓகேங்களா, மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்க்கு மார்ஸ் மச்சான்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்து என்ன ப்ராடக்ட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே உங்களுக்கு வீடியோ வந்து தக்காளி ஒரு செமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை தெரிவிக்க விடுங்க. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். என்னென்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து அழகாக 4-5 செல்லக்குட்டீஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இவங்க வந்து எனக்கு மெசேஜ்லாம் போட்டு அக்கா எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஹை செல்லம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஹை செல்லம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கல்யாணம் இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களை அழகாக ரெடி பண்ணி விட்டுருவோம். வந்து அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ப்ரைமர். இது வந்து ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ் ப்ரைமர். ஒன் ஆஃப் தி ஹைப் ப்ரைமர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்ட் ப்ரைமர் தான். அதுக்கு டூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரோட போர் மினிமைசிங் ப்ரைமர். பட் இதுக்கு எக்ஸாக்ட் டூப்புன்னு நான் இதை சொல்ல மாட்டேன். அதாவது 100/100 டூப் சொல்ல மாட்டேன். பட் ஒரு 80% டூப்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஸ்மூத்தாக சிலிகான் பேஸ்டாக ஒரு பிளரிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு மேட் ஃபினிஷோடு இருக்க போகுது. அண்ட் போர்ஸ் அழகாக மினிமைஸ் பண்ணியுமே காட்ட போகுது. அப்புறம் ஏன்டா நீ வந்து இதுக்கு வந்து டூப்புன்னு சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த ஃபார்முலா ஒரு ஃபினிஷ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. அது எனக்கு எப்படி டிஸ்கிரைப் பண்ணேன்னு கூட தெரில. ஸோ இதுக்கு பக்கா டூப் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் டூப்பாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் அடுத்து வந்து மேக் லிப்ஸ்டிக். இதுக்கு டூப் வந்து பார்த்தீங்கன்னா நைக்காலேருந்து ஒரு புல்லட் லிப்ஸ்டிக். இதோட பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு. அதை வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டேஜா நியூட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மேக்கோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா பேராமவுண்ட். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் ஜஸ்ட் அந்த ஃபார்முலா கிளைட் ஆகிற விதம் அண்ட் ஃபினிஷ் ஓகேங்களா, ஒரு மாதிரி கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷில் இருக்கிறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேடுமே பக்கா மேட்ச். என் வாயில் ஒரு சைடு நான் நைக்கா போட்டிருக்கேன், ஒரு சைடு வந்து மேக் போட்டிருக்கேன். ஸோ கேன் யூ லைக் ஸ்பாட் எனி டிஃப்ரென்ஸ்? முடியவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரியான டூப் தான் வந்து இது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ரூமிங் கிளாஸுமே எடுக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை மாதிரி டூப்ஸ் தெரிஞ்சுக்கணும், மேக்கப் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃபவுண்டேஷன் க்ரே ஆகாமல் இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் பேட்ச் ஆகாமல் இருக்கிறது, மேக்கப் மெல்ட் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யூ கேன் ஆல்சோ லேர்ன் தி ஆர்ட் ஆஃப் செல்ஃப் மேக்கப். ஓகே, ஒரு முக்கியமான டூப் மறந்துட்டேன்.
மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் இதுக்கு எல்லாருமே டூப் கேட்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்ஏ கேர்ளோட அந்த ஒரு காம்பேக்ட் வந்து கைண்ட் ஆஃப் இதுக்கு டூப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நீங்கள் வேணுன்னா அதுவும் வாங்கிக்கலாம். பட் என்னென்னா அது வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்ஏ கேர்ள் மேக் வந்து வாட்டர் ப்ரூஃப். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கூட. ஆக்சுவலி லாக்மியோட ப்ரைமர் ப்ளஸ் மேட் பவுடர் ஃபவுண்டேஷன் 9 to 5 ரேஞ்சு. ஓகேங்களா? ஐயோ, பின்னாடி இருக்கும் குப்பையெல்லாம் தெரியுது. ஐ கேமராவில் நான் தெரியுறேன். குப்பையை மட்டும் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லாக்மியோட காம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா பக்கா இதே மாதிரியான அந்த ஃபார்முலா. ஒரு ப்ராடக்ட் பிக் பண்ணும்போது அழகாக ஒரு தின் லேயராக வரும். இது அதே மாதிரி இருக்குது. அண்ட் கவரேஜும் கைண்ட் ஆஃப் அதே மாதிரி இருக்குது. அண்ட் உட்கார்ற விதம், பிளெண்டாகிற விதம் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஸோ மேக்குக்கு எக்ஸ்ட்ரீம்லி அஃபோர்டபுளான டூப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லாக்மியோட 9 to 5 வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்நேரத்துக்கு இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கணும். லைக் போடல அப்படின்னா ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ லைக்கை போட்டு விட்ருங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்ஸ் அக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து அலற விடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து டட்டா, சியூ, பை பை எல்லாம் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் டங்கு டிங்கு டுங்கு டிங்கு டங்கு டுங்கு எப்படி வேணாலும் அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ பாய். ஸோ எல்லாருக்கும் அந்த கம்மன் இந்த சைடு வந்து மோதிரம் போட்ட சைடு வந்து அஃபோர்டபுள், இது வந்து ஹையட்.